அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு ஏன் எதற்கு என தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் மீனராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக அடுத்த 25 நாட்களில் எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2இல் சுக்கிரன், 4இல் புதன், குரு. புதன் ஆட்சி, 6இல் செவ்வாய் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். பக்தி விஷயங்கள் அதிகரிக்கும். கோவில், குளம் என்று தரிசனம் செய்யும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள், சிக்கல் இல்லாமல் இருக்குங்க. கொடுத்த கடன்கள் வசூலாகும். தர வேண்டிய கடன்கள்ல ஒரு பகுதி அடைபட இருக்கு. போட்டித் தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தொழிலில் சிக்கல்கள் இருந்தாலும் குரு ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் பெரிய பாதிப்பு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இரவு தூங்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதோ ஒரு எண்ணம் தூக்கத்தை வரவிடாமல் செய்யுங்க. காரணம் 12இல் ராகு, சனி இணைந்திருக்கிறார்கள். அதே போல் சில தவறான எண்ணங்கள் மனதில் ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. சுபகாரியங்கள்ல திடீர் தடைகள் ஏற்பட்டு மனசஞ்சலத்தை அதிகரிக்குங்க. கவனக்குறைவு வேண்டாங்க. குறிப்பா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. காரணம், உங்களுக்கு தற்போது 7.5 சனி நடைபெற்று கொண்டிருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராசிநாதனை பலப்படுத்த வேண்டும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இக்காலகட்டங்கள்ல உங்களால் இயன்றளவு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. கூடுமான வரைக்கும் உங்களுக்கு பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.